Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாலே இல்லாம எப்படி பருப்பு பாயாசம் வைக்கலாம்னு தாங்க. நான் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சிருந்தேங்க. இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சு. 1 டம்ளர் பாசிப்பருப்பு வந்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு தண்ணில அலசி எடுத்து வச்சிருந்தேங்க. அதையும் போட்டுட்டேன். பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பக்கத்துல இன்னொரு அடுப்புல ஒரு கடாய் வச்சு நெய் விட்டு முந்திரி திராட்சை வந்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பாயாசத்துக்கு தேவையான வெல்லத்தை வந்து எடுத்துக்கலாங்க. வெல்லம் வந்து நீங்கள் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா 3/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் வெல்லம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப திகட்டுங்க. அதனால் 3/4 வாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவாக இருக்கும். நம்ம இந்த பாயாசத்துக்கு பால் வந்து சேர்க்க போகிறது இல்லைங்க. அதனால் பச்சரிசி 2 ஸ்பூன் வந்து நான் நல்லா அலசிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் வந்து தேங்காய் பூ போட்டிருக்கேங்க. 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். இப்போ நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. ஒரு பருப்பருன்னு இருக்கும் இல்லைங்களா, அப்படி இல்லாமல் 2-3 சுற்று அதிகமாக விட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வந்து பாயாசம் வந்து 3/4 பாகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நுணுக்கி எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி திராட்சை, அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்தது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, தேங்காய், ஏலக்காய் 3 சேர்த்து அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பொங்கி வர்ற மாதிரி வரும். நீங்கள் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போது இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பால் வந்து அவைலபிளாக இருக்காதுங்க சம்டைம்ஸ். அப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் யாராவது ஸ்வீட் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பாயாசம் வச்சு கொடுக்கலாங்க. உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.